எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தினுடைய முதல் ஃபெஸ்டிவல் நாங்க கொண்டாட போறோம். அப்படி என்ன ஃபெஸ்டிவல்? தை மாதம் தானே, பொங்கல் தானேங்க. இந்த பொங்கல் எங்களுக்கு எப்படி இருக்குன்றத வாங்க பார்த்துடலாம். இப்படின்னா இப்படித்தான், நாங்க மட்டும் இல்லைங்க, பாதி உலகத்துல எல்லாரோட வீட்லயும் ஃபெஸ்டிவல்ட மார்னிங் டே இப்படித்தான் இருக்கும். அது யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி, இதை விடுங்க. எப்படி இப்படித்தான் கிச்சனை டோட்டலாக க்ளீன் பண்ணி சும்மா பார்த்தாலே மங்களகரமாக இருக்கணும்னு மஞ்சள்லாம் ஆரம்பிச்சு அடுப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நானும் அப்படியே ரெடி ஆயிட்டேன். இதுதான் என்னுடைய பொங்கல் அவுட்ஃபிட். ஓகே, பொங்கல் அவுட்ஃபிட் போட்டால் காணுமா? பொங்கலை ரெடி பண்ண வேணாம், அதுதானே முக்கியம். பொங்கல் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி இப்படியே பார்த்துருங்க. பானையை வைக்கிறோம், அதில் தண்ணியை வைக்கிறோம், பாலை கொஞ்சம் விட்டு வைக்கிறோம். அப்போதான் அது பொங்கி வழிஞ்சாதான் பொங்கல் அப்படின்னு சொல்லி நாங்களும் உள்ளே விட்டுட்டு பொங்கலை ரெடி பண்ணலாம். அப்படியே இருக்கிறப்போ அது அங்கே கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ நாங்கள் இங்கே அரிசியையும் பயரையும் நல்லா கழுவிட்டு பொங்கலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணணும். இப்படித்தான், இப்படி கழுவுறேன் பார்த்தீங்களா? நல்லா கழுவணும். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். உண்மையாக சொல்ல போனா இது நம்மளுக்கு வருஷத்தினுடைய 15வது நாளா இருந்தாலும் தமிழர்களுக்கு இதுதான் தை 1ஆம் தேதி. பஞ்சாங்க கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே விளங்கும். தமிழர்களுக்கு இன்னைக்கு தான் வருஷம் ஆரம்பிக்குது. அந்த நாள் தான் சூரிய பொங்கல், காணும் பொங்கல், போகி பொங்கல்னு சொல்லி ஊருப்பட்ட பொங்கலை விவசாயிகள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படியே மருகி இப்போ உலக தமிழர்கள் அவ்வளவு பேருமே பொங்கலை கொண்டாடுறாங்க. அப்படியே கழுவியாச்சு. கழுவுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா பொங்கிடுச்சு. பொங்கி வழியிறதுக்கு முடியல, எனக்கு கேஸ் குக்கர்ல வச்சிருக்கேன், அதை ட்ரை பண்ணுங்க. கழுவி வச்ச அரிசியும் பருப்பையுமே மனசுல நல்லதை நினைச்சிட்டு அப்படியே நாங்க அதை கொதிக்கிற உலையில போடணும். அந்த உலை பொங்குற மாதிரி நம்ம மனசும் நல்லா பொங்கணும். பொங்கல் மாதிரி தித்திப்பாக எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கணுங்கிற எண்ணத்தோட தான் இந்த வருஷமும் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த பொங்கலையும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பொங்கல் மாதிரியே இனிவர நாட்களும் சீட்டா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இந்த நேரத்துல பொங்கலை நாங்க ரெடி பண்ணியாச்சு. அதுல கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு. இங்கே அடுப்பை ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் பட்டரை போட்டு நெய் வாங்கலை. விலைவாசி எகிட்டு போகுது, அதெல்லாம் நெய் வாங்கலை. இருக்கிற பட்டரை வச்சு நெய்க்கு என்னன்னு சொல்றது மாற்றீடாக நாங்கள் உபயோகிக்காச்சு. பிகாஸ் நாங்கள் தான் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு, படித்தோம். அப்படி தானே வளங்கள் அறந்தலானது இருக்கிறத வச்சு மாற்றீடு அப்படின்னு படிச்சிருப்போம்ல. அதாவது நெய்க்கு பதிலாக பட்டர். ஓகே, பட்டர் நல்லா உரினதுக்கு அப்புறம் முந்திரி வாங்குறதுக்கு காசு இல்லை, அதால பிளம்ஸும் கச்சான், உடைச்ச கச்சான் இருக்கு இல்லையா, வறுத்த கச்சான், அதையும் போட்டு தான் நாங்கள் முந்திரிக்கு பதிலாக கச்சான் யூஸ் பண்ணோம். பாதி வீட்டில் கச்சான் தான் யூஸ் பண்ணுவாங்க முந்திரி விற்கிற விலைன்னு. இப்போ எல்லாமே விற்கிற விலை கிட்டத்தட்ட முந்திரிக்கு நிகராக தான் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மந்திரிமார்கள் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையை அருந்தலோட கொண்டு போகணும். நல்லா கிண்டி அவிஞ்சிருச்சான்னு ஒரு பதத்தை பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா, கருப்பட்டி இருந்துச்சு. கருப்பட்டி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், கலரும் நல்லா வந்துருச்சுக்காக கருப்பட்டியையும் போட்டுட்டு அது நல்லா கிண்டிட்டு நாட்டு சக்கரை வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ நாட்டு சக்கரையும் போடுறோம். நான் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு பொங்கல் எல்லாம் அவ்வளோ நல்லா பண்ண வராது. எங்கள் அம்மா தான் வளமையாக பண்ணுவாங்க. வளமைக்கு மாற இந்த முறை நான் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் அங்கே வேகிட்டு இருக்கும்போது இங்கால இன்னொரு சட்டியை வச்சுட்டு அதில் பொங்கலுக்கு போட வேண்டிய ஏலக்காயை கொஞ்சம் வறுத்து வச்சு இடிச்சு வச்சுட்டோன்னு சொல்லி சொன்னால் ஃபினிஷிங் டச் கொடுக்கறதுக்கு ஈஸியாக. அதுக்காண்டி தான் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது. இன்னும் பெரிய சட்டி தேவைதான நீ நினைக்கலாம். ஈஸியாக பக்கத்தில் அந்த சட்டி தான் இருந்துச்சு, அதனால தான் தூக்கி அதற்கு வறுக்க வேண்டியதாக போச்சு. உண்மையாகவே இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது விவசாயிகளுக்குரிய செலிப்ரேஷன். விவசாயிகள் அவங்க அறுவடை செஞ்சு அறுக்கப்புற முதல் நெற்கதிர்களை வச்சு அதில் அரிசியை உருவாக்கிட்டு அதில் பொங்கி விவசாயத்துக்கு உதவின மாடு, பசு இதுகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தைப்பொங்கல் தினத்தை விமர்சையா கொண்டாடுவாங்க. சொல்ல கிராமத்துல நாங்க இருந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த ஃபீலிங்ஸை நாங்க எடுத்துக்கலாம். நகரப்புறத்துல இந்த அடுப்புல வச்செல்லாம் நம்மளுக்கெல்லாம் அந்த ஃபீலிங் வருமானு கேட்டா சத்தியமா கிடையாது. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு மெயின் இன்கிரீடியா கொஞ்சம் டேஸ்டிக்காக நான் பேரிச்சம்பளம் சேர்ப்பேன். நாட்டு சக்கரை, கருப்பட்டி எல்லாம் போட்டு இனிப்போட சேர்த்து இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தேன், அதையும் போட்டுட்டு வறுத்த ஏலக்காயை நல்லா இடின்னு இடிச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம பொங்கலோட ஏலக்காய் எப்பயுமே பொங்கல்ல கடைசியாக ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் மேலால தூவி விட்டா தான் அந்த டேஸ்ட் தெரியும். ஏன்னா இடைக்கிட ஏலக்காய் கடிப்பட்டிச்சோ பாயாசத்துல குறுக்க வந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்டிக்காக நாங்கள் டின் மில்க் சேர்த்துக்கிறோம். பிகாஸ் பொங்கல் செய்யறது நானாச்சு, ஏதாச்சும் பண்ணி பொங்கல் நல்லா வந்துடுறதுக்காக என்னென்ன யுத்தியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அத்தனை யுத்தியையும் நான் யூஸ் பண்ணுவேன். பிளட்டி ஸ்வீட் இதெல்லாம் உனக்கு தேவைதானா? ஆமா தேவைதான். யாரா அது அங்கால நிக்கிறேன்னு சொல்லி பயந்துடாதீங்க. தப்பி தவறி கூட அவர் எங்க அப்பான்னு நினைச்சிடாதீங்க. அவர் எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் தான் நிக்கிறாரு பொங்கலுக்காக செலிப்ரேஷன் பண்றதுக்காண்டி. அதை கண்டிக்காதீங்க. அவர் அங்கால என்ன பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் நானும் அதை பார்த்துட்டு இருந்தா ஒரு கரும்பை வச்சு 3/4 மணி நேரமா முறுக்கிட்டு இருக்காரு. அது அவர் உடைச்சப்பாடு இல்ல. இப்ப பாருங்களேன், வித்தியாசமான ஒரு செயல் செய்வார். அந்த மரக்கட்டுல வச்சு தேவைதானா. இப்போ ஒரு வீரத்தமிழச்சி போய் அந்த கரும்பு எப்படி உடைப்பாடு பாருங்க, ஒரே அடிதான், கரும்பு துண்டா போயிடுச்சு. கரும்பு இல்லாம பொங்கலா தித்திக்கும் பொங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா தைப்பொங்கல்ல சிறப்பான ஒரு அம்சமே கரும்பு தான். ஃபைனலா நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா வறுத்து வச்ச பிளம்ஸையும் கச்சானையும் பொங்கலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு.
பொங்கல் என்னடா பாயாசம் மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான். பரவாயில்ல, பார்ப்போம். மூடி வச்சுட்டு அங்கால எதுவும் வேலை இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பாடா, முடிவா பொங்கலாம் முடிச்சாச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. யா, எனக்கு என்னமோ பாயாசம் மாதிரியே இருக்கு. பொங்கல் மாதிரி தான் இருக்கு. சூரியனுக்கு கண்டிப்பா செலுத்தணும். ஏன்னா விவசாயிகளுடைய மிகப்பெரிய நண்பன்னா சூரியன் தான். அவருக்கு ஃபர்ஸ்டா பொங்கலை படைச்சிட்டு பக்தி பரவசத்தோட இந்த பொங்கலை சிறப்பா ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இருக்க சாமி அறையிலையும் போயிட்டு அவங்களுக்கு நான் படையில வச்சுட்டு கும்பிட்டுட்டு நெத்தியில பட்டையும் போட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பொங்கல் எப்படி போச்சுன்னு தானே கேட்டீங்க. இதோ இவங்க 2 பேரோட தான் போச்சு. அது என்ன பெத்தது, இது என் தம்பி பெத்தது. இது ரெண்டும் என்ன இந்த எப்படி கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இவங்க 2 பேரும் தான். அதுலயும் இருக்காளே இவ என்னை வச்சு செஞ்சுவா. ஸோ இப்படிதான் என் பொங்கல் போச்சு. எந்த செலிப்ரேஷனும் இல்லை. இந்த பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படித்தான் சிம்பிளா போச்சு. எங்கேயும் வெளியிலலாம் போகலை, வீட்டில் தனியாக தான் இருக்கேன். நாம இங்கேருந்து பார்ப்போம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அடுத்த வருஷம் பொங்கலாச்சும் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடலாம். ரைட், இப்படிதான் எங்கள் பொங்கல் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.